இந்த தடவை வரப்போகும் சட்டப்பேரவை தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. இது அரசியல் வரலாற்றை மாற்றக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சி திசையை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக போராட்டம்னே சொல்லலாம். மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, அசாம், கேரளா அண்ட் ஆல்சோ புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் பதவிக்காலம் முடிவை நோக்கி நகரும் இந்த தருணத்தில் அரசியல் களம் ஏற்கனவே சூடு பிடித்து விட்டுனே சொல்லலாம். கூட்டணி கணக்குகள், தலைவர்களின் நேரடி மோதல்கள், பிரச்சார ரகசியங்கள், திட்டங்கள், சமூக ஊடக போராட்டங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் வெடிக்க தயாராக இருக்கும் சூழலாக மாறியிருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிப்பு வரும் அந்த ஒரு நாளே அரசியல் சூறாவளிக்கான தொடக்கமாக மாறும்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் அரசியல் ரீதியாக முக்கியமானதாகிவிடும் அப்படின்னே நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் வெறும் வாக்குப்பதிவு இல்லைங்க, இது மக்கள் மனநிலையின் தீர்ப்புனே சொல்லலாம். ஆட்சியின் மதிப்பீடு, எதிர்காலத்துடைய தேர்வு. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் களம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இது தேதி அறிவிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகுனே சொல்ல முடியாது. ஆளுக்கால அடிச்சுக்காதது மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். எது எப்படியோங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் நடக்கும் நாள் எப்போ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேதி எப்போன்னு தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுடைய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துருக்கிறேன். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட கேஸ் ஸ்டடி என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு ரியலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன ஒரு 5 மாநிலங்கள் எல்லாத்துக்குமே சட்டப்பேரவை பதவி காலம் முடியும் தேதிகளை பார்த்தாலே தேர்தல் நெருங்கிவிடும் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஸோ மே 7ஆம் தேதி வெஸ்ட் பெங்காலுக்கும், மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கும், மே 20ஆம் தேதி அசாமுக்கும், மே 23ஆம் தேதி கேரளாவுக்கும், ஜூன் 15ஆம் தேதி புதுச்சேரி அவைகளின் காலம் நிறைவடைகிறது. ஸோ அரசியல் மற்றும் அரசியல் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ள புதிய அரசு அமைக்கப்பட வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஏப்ரல் மாதத்திலேயே வாக்குப்பதிவு நடைபெறும் வாய்ப்பு மிகவும் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கு சுமார் 4 to 6 வாரங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க. அதுதான் பழக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற தகவல் தர்க்க ரீதியாக பொருந்துகிறதுனே சொல்லலாம். ஸோ அறிவிப்பு வந்த உடனே நடத்தை விதிமுறைகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா புதிய திட்ட அறிவிப்புகள்லாம் அறிவிக்க முடியாது, பெரிய நிதி ஒதுக்கீடுகள் பண்ண முடியாது, அதிகாரிகள் மாற்றம் போன்றவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒன்று புதிய நலத்திட்டம் அறிவிக்க திட்டமிட்டிருந்தாலோ அது தேர்தல் முடியும் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஸோ அதனால தான் மத்திய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் பண்ணாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஸோ புதுசாக எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ மகளிர் உரிமை தொகையும் 5000 ரூபாய் ஒட்டுக்கா போட்டாங்க. 3 மாதம் 1000 ரூபாய் 3000 ரூபாயும் ப்ளஸ் உதவித்தொகையாக 2000 ரூபாய் 5000 ரூபாயை கொடுத்தாங்க. இதே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமாக நம்ம கொடுக்கறதுக்கு சாத்தியமே கிடையாது. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஸோ மாதிரிகளை பார்த்தாலே 2016 மற்றும் 2021 தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதி அல்லது இறுதி பகுதியில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஸோ அதே போல தான் இந்த முறையும் ஏப்ரல் 18ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ள ஒரே கட்ட வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா அண்ட் ஆல்சோ பாண்டிச்சேரியில் ஒரே நாளில் வாக்குப்பதிவு செய்யப்படலாம். ஏன்னா நிர்வாக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சுலபமாகவே இருக்கு. ஸோ ஆனால் மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் பாதுகாப்பு காரணங்களால் பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுவது நார்மலாக வழக்கமாக இருக்குது. ஸோ அங்கே மாயோஸ்ட் பிரச்சனைகள் இருக்குது, தீவிரவாத பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக பல்வேறு கட்டமாக தேர்தல் நடப்பது வழக்கமாக இருக்குது. சுதாரணமாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் 6 முதல் 8 கட்டங்களாக நீடிக்கப்படலாம் அப்படின்ட்டு, அசாமில் 2 to 3 கட்டங்களாக இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாத்தியமான கால அட்டவணை எடுத்துக்கொண்டா பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
மார்ச் 20 முதல் வேட்புமனு தாக்கல். ஸோ மார்ச் 27ஆம் தேதி வந்து அதுக்கான ஆய்வும், ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் மட்டுங்க. ஸோ மே 3 அல்லது 4ஆம் தேதி வந்து எண்ணிக்கை. இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை, பட் ஆனால் கடந்த அனுபவம், நிர்வாக நடைமுறை, அரசியல் சட்ட கால வரம்பு ஆகியவற்றை வைத்து கணக்கிடும் போது பகுப்பாய்வு மட்டுமே அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இன்னொரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்கூல் தேர்வுகள்லாம் இருக்குது, அவங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணோன்னு, கோடை வெப்பம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது, பாதுகாப்பு படையணி ஒதுக்கீடு, ஸோ அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போன்ற காரணிகளும் தேதியை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மார்ச் 2வது வாரம் மிக முக்கியமான கட்டமாக இருக்கும். ஸோ ஏப்ரல் முழுவதுமே அரசியல் சூடு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஸோ மே முதல் வாரத்தில் முடிவுகள் வெளியாகி புதிய அரசுகள் பதவியேற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதுதாங்க தற்போதைய அரசியல் கணிப்பாக நான் வந்து பார்க்கப்படுறேன். ஸோ நிச்சயமாக இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நான் மேலே குறிப்பிட்ட அந்த டேட்டுக்கு உண்மையாகவே வந்து இந்த தேர்தல் நாள்களும், எப்போ வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நாள், தேர்தல் நாள் எப்போ அப்படிங்கிறலாம் வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் உங்களுக்கு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ தான் வந்து தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காரு நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள். ஸோ அவங்க வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு நிச்சயம் எகெயின் வந்து எலெக்ஷன் டேட் எப்போ வைக்கலாம் அப்படிங்கிறதே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்க. ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாகவே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த தேர்தல் வந்து வெறும் அரசியல் கட்சிகளின் போட்டி இல்லைங்க, இது மக்களோட தீர்ப்புனே சொல்லலாம். மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்லாம் வந்து பழமொழி இருக்குது சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் 5 ஆண்டுகளின் ஆட்சிக்கான மதிப்பீடு, எதிர்கால தலைமுறையின் திசை நிர்ணயம், தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் அந்த நொடியில் அரசியல் சூடு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் முடிவுகள் வெளியாகும் நாளில் மக்களின் மனநிலை தான் இறுதி வார்த்தையே சொல்லுங்க. கூட்டணிகள் மாறலாம், பிரச்சாரங்கள் கடுமையாகலாம், வாக்குறுதிகள் பெருகலாம், ஆனால் வாக்குச்சாவடியில் நிற்கும் ஒரு பொதுமக்களின் விரல் முத்திரை தான் அரசியலின் உண்மையான சக்தினே சொல்லலாம். இந்த ஜனநாயக போராட்டம் முடியும் போது வெற்றி பெறும் கட்சி யார் என்பதை விட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எந்த பாதையை தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நிகழ்வு இல்லைங்க, இது வரலாறு எழுதப்படும் தருணம்னே சொல்லலாம். ஸோ அதற்கான மேடை வந்து தயாராக இருக்குது. இப்போவே அந்த அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, தேர்தல் வாக்குறுதிகளை அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, பல்வேறு மேடை பேச்சுகளில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். ஸோ மக்கள் தீர்ப்புக்காக அரசியல் களம் காத்திருக்குன்னே சொல்லலாம். முடிவை நிர்ணயிப்பது வந்து மக்கள் மட்டும்தாங்க. மக்கள் நினச்சா என்ன வேணால் நடக்குங்க. அதுதான் நாம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த தேதியில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுடைய ஓட்டுரிமையை யாரும் தவறாமல் கடைபிடிக்காமல் விட்டுறாதீங்க. இதை கடைபிடித்து நல்ல சிறந்த தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமையும் நம்முடைய உரிமையும். யாருக்காகவும் எதற்காகவும் உரிமையை மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.